சஹாபாக்களுடைய பிறந்த ஊர் மக்காவும் மதீனாவும் இருந்தாலும் கூட வெறும் 10,000க்கும் குறைவானவர்கள் தான் ஜன்னத்துல் பக்கீ போன்ற சுற்றியுள்ள பகுதிகளில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப மீதமுள்ள சஹாபாக்கள் எங்க போனாங்க? உலகத்தில் பல்வேறு ஊர்களுக்கு சென்றார்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, இமாம் பெருமக்கள் உலகத்தில் அவர்கள் பிறந்த இடத்தில் அங்கே வாழ்ந்து மரணித்தார்கள் என்று சொல்பவர்கள் சொல்லுகிற இமாம் பெருமக்கள் ரொம்ப குறைவு. அவங்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்க பிறந்த ஊர் வேறாக இருக்கும், அவங்க வாழ்ந்த ஊர் வேறாக இருக்கும், அவர்கள் மரணிச்ச ஊர் வேறாக இருக்கும். வலிமார்கள் அப்படித்தான், அவர்கள் பிறந்த ஊர் வேற. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய வலிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள், மலைக்கு மேலெல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறார்கள், கடல் ஓரத்தில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், ஊரிலே மக்களே இல்லாத இடத்தில் கூட ஒரு வலியுள்ளா அடக்கப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் இவர்கள் பிறந்த ஊர் எதுவாக இருக்கும்னா வேற ஏதோ ஒரு நாடாக இருக்கும், வேற ஏதோ ஒரு ஊராக இருக்கும். அது எத்தனை வலிமார்களும் இமாம் பெருமக்கள் நல்லோர்களும் அவர்கள் அதே இடத்தில் பிறந்து அதே இடத்தில் மரணித்தார்கள் என்று வரலாறு ரொம்ப குறைவு. ரொம்ப சொற்பமானவர்கள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, பிறந்த ஊரிலேயே அங்கே இருந்து தீன் சேவை செய்து அங்கே மரணிச்சிருப்பாங்க. அப்ப இஸ்லாமிய வரலாற்றில் தீனுக்காக வேண்டி கிளம்பியவர்கள் அவர்கள் அதே ஊரில் இருப்பதில்லை, வெவ்வேறு ஊர்களுக்கு வெவ்வேறு மக்களை சந்திப்பதற்கு சென்று விடுவார்கள். அந்த அடிப்படையில ஹிஜ்ரத்திற்காக வேண்டி வந்த சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்தார்கள், மதீனாவிலே இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், ஆனால் மதீனாவிலே மரணிக்கவில்லை. மதீனாவிலிருந்து வேறு ஒரு ஊர்களுக்கு சென்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவுக்கு பின்னால் பல சஹாபாக்கள் மதீனாவில் இல்லை, வேறு நாடுகளுக்கு சென்றார்கள். சில சஹாபாக்கள் அங்கே ஆட்சி புரிப்பதற்காக சென்றார்கள், சிலர் அப்படியே குடிபெயர்ந்தார்கள், அங்கே ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள், அங்கே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள், அங்கே மக்களை சீர்படுத்தினார்கள். இப்படியாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது. போரினால் வளரவில்லை. ஒரு நாட்டை போர் செய்து அங்கே உள்ள மக்களை எல்லாம் ஆக்கிரமித்து அங்க சொத்துக்களை ஆக்கிரமித்து அந்த மக்களுடைய பொருட்களை சூறையாடி இஸ்லாம் வளரவில்லை. வியாபாரம் செல்வதற்காகத்தான் இந்தியாவிற்கே சஹாபிகள் வந்தார்கள். இந்தியாவிற்கு எப்படி இஸ்லாம் வந்தது வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும். அங்கே அரபு உலகத்தில் இருந்து இங்கே வந்த சஹாபிகள் வியாபாரம் செய்தார்கள். அவர்களுக்கு மொழி தெரியாது, இங்கே உள்ள கலாச்சாரம் தெரியாது, ஆனால் அவர்கள் வியாபாரத்தை நேர்மையாக செய்தார்கள், வியாபாரத்தை உண்மையாக செய்தார்கள். அதன் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் அவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் பேசுகிற விஷயம் உண்மையாக இருக்கும், அவர்கள் வியாபாரத்திலே போய் சொல்ல மாட்டார்கள் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்லாத்தில் இந்தியாவிலே இஸ்லாம் அப்படித்தான் இங்கே பரவியது. இன்றைக்கும் கேரளாவிலே ஒரு சஹாபி வந்திருக்கிற அந்த வரலாறு சூழல்கள் இருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டிலே 2 சஹாபிகளுடைய அந்த மக்பராக்கள் இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப சஹாபாக்கள் இங்கே வந்து வியாபாரம் செய்வதன் மூலம் அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப ஹிஜ்ரத்தின் மூலமாக நம்மை போன்று அல்லாமல் முழுக்க அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றவர்கள் சஹாபாக்கள். அந்த ஹிஜ்ரத்தை எப்படி செய்தார்கள்? ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டுதல்